எனக்கு தியானத்தை பத்தி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுங்க. இருந்தாலும் நான் எப்படியாவது அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு 4 இயர்ஸ் கம்பல்சரி நான் தியானம் பண்ணியிருக்கேன். விமர்சனா போயிட்டு இருந்தாங்க. உங்களோட சேர்ந்து நானும் கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அப்புறம் மேரேஜ் அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் அது வீட்டில எல்லாம் ஒத்துக்கல. அது பயந்து செய்ய வேண்டியதாயிருச்சு. அதனால அது கொஞ்சம் போயிடுச்சு. 10 நிமிஷம் யாருக்கும் தெரியாம சாமி கும்பிடும்போது செய்வேன். அப்படியே இப்போ ஆனா இருந்தாலும் மனசுல ஒரு இந்த தியானம் பண்ணணும் இதுல ஒரு இருக்கு. இது வரைக்கும் இப்போ இருக்கு. ஒரு 6 மந்த் முன்னாடி எங்க ஃப்ரெண்டு தான் பிஎம்சி அனுப்பினாங்க எனக்கு. அதை பார்த்து அது நல்லா இது பண்ணிட்டு எங்க வீட்டுக்காரர் ஒத்துக்கவே மாட்டாங்க. 2 மந்த் 3 மந்த்தா நான் கண்டினியூஸா காலையில ஈவினிங் ஆஃப் டே மெடிடேஷன் பண்ணுவேன். பண்ணிட்டு எப்படியாச்சும் நான் இந்த சென்டருக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துடணும். டெய்லி நான் வேண்டிப்பேன். கண்டிப்பா எங்க வீட்டுக்காரே எனக்கு வந்து விட்டு போனாரு. எங்க வீட்டுக்காரே நம்ம வந்து இந்த சென்டருக்கு விட்டுட்டு போற அளவுக்கு அவருடைய மைண்ட் மாறி. ஸோ இந்த பௌர்ணமி தியானம் ரொம்ப நல்லா இருக்கு. பௌர்ணமி தியானத்தன்னைக்கு என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப மெடிடேஷன் பண்ணி கொஞ்ச நேரத்துல என்னுடைய உணர்வுகள் எல்லாம் எனக்கு தெரிய வருது. எனக்கே தெரியாம எனக்கு அழுக வருது. அழுதுட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம். அப்புறமா நானே கண்ட்ரோல் ஆயிட்டு ஓகே இந்த உணர்வு அப்படியே சரியாயிடுச்சு. ஓகே போயிடுச்சு, நம்ம திரும்பவும் மூச்சு கவனிக்கலாம். அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாஸ்டர்ஸ் எல்லாரும் எல்லா மேடம் நல்லா வெயிட் பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு எல்லாம் ரொம்ப நல்லா